6 மணி 7:30 மணி ஆட்டும் போது பராசக்தி உமைய வெளியே அது இங்க செல்லத்தை காணும். ஆட்டாளி நம்ம ஒரு வேலையை எந்த போவாரோ ஆட்டாட வல்லாத பண்றோம். ஐயோ மணியாடுறத கெடுத்துட்டாங்களே. எவ்வளவு நம்பாதங்க என்னைக்கும் எவனையும் கொஞ்சம் முடி வச்சுக்க போச்சு. என்ன சொல்றீங்க? அடக்கம் போலீஸ் புகார் கொடுப்போம். அவங்க நடந்துட்டு நமக்கு என்னப்பா இப்ப போலீஸ்ல புகார் சொல்லிட்டேன். கேட்கறதுக்கு யார் பழையது? இன்னைக்கு நீ சொல்லி போட்டு போயிடுவேன். நாளைக்கு கேட்டா நான் தான் அலையணும். எனக்கு 1008 வேலை இருக்குப்பா. நானும் இந்த வேலைக்கு ஈடுபட மாட்டேன். சரி சரி, உங்க இஷ்டம் பதிலே செய்யுங்க. எல்லாரும் போதிலும் மணி ஆட்டுறது விட்டுட்டாங்க. பாருங்க, எல்லாரும் நான் சொல்றது ஒரு தான் இருக்காது. அவன் ஏதோ சொல்லி நான் கேட்டுருவோம். வேலையாத்தாவது எனக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. வேலையா யாரு அவங்க கொண்டாட்டியா இல்லையா? அவனும் 10 வருஷமா நம்ம ஊர்ல இருந்திருக்கான். இதுவரை ஒரு குத்தமும் செய்யல. அதனால கொஞ்சம் யோசிச்சே முடிவு செய்ய. என்னப்பா பூச்சாண்டி காட்டுறியா? போன வருஷம் முன்னாடி வயிற்று வலிக்கிறதால தூக்கு போட்டு செத்து போட்டான். சரி சீக்கிரம் தூக்குறப்ப வழியை பார்க்கப்பா. என் தலைவர் என்ன சொல்றாரு? தூக்கப்பா பாடி பேசி அரசுக்கு வழியை பாருங்க. சரி சரி, எப்படி போங்க. இவன் தலைமை பார்த்து நாளைக்கு போயிடுவான். எப்பா அவன் நாளைக்கு தவறு பார்த்து அவன் போயிடுவான். கேஸ்களை நம்மளா பாயணும். ஏன்னா அவனுக்கு இலவசம் அப்படிதான் தெரியும். போயிடுச்சு. நகையை அவன் கொள்ளையடிக்க முடியாம போயிடுச்சியா? வேலையை வேணா செத்துட்டு போறான். நம்ம நகையை எப்படி எடுக்க முடியாம போயிடுச்சியா? அது போகட்டும். ஏன்னா குழந்தைங்க வேற யாரும் தெரியாதுயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? கணக்கு அறிவு இருக்காயா உனக்கு? நாம குழந்தைங்க அன்னைக்கு தெரிஞ்சிருக்கா? கோயில் வச்சு நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஐயா உங்களுக்கு பயந்து சொல்லாம சொல்லுவாங்க இல்லையா? கணக்கு அப்படி பயந்து இருந்தாங்கன்னா நீங்க எவனும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. கணக்கு நீ ஏன் பயப்படுற? என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? கணக்கு நீ அதை பத்தி கவலைப்படாத. சரி, நம்ம அப்படியே பொழுதுபோறது வேட்டைக்கு வந்தோம். ஒன்னும் அவப்படலையே எனக்கு. ஆமா, அன்னைக்கே அவன் சந்தேகப்பட்ட சரியா போச்சுல்ல. நீங்க உண்மையை மறைக்கிறதாலும் போலீஸ் போகலாம் சொல்லி. ஆமாப்பா, நான் தான் வேலையாவை கொலை செஞ்சேன். அதுக்கு என்னப்பா சாட்சி வச்சிருக்க? சாட்சி என்ன இருக்கா? நான் இருக்கல மாமா. நீங்க எல்லாம் எதுக்குப்பா சாட்சி? என்கிட்ட பணம் இருக்கு. அதை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க இந்த பாருங்க, நீங்க பேசுறதுல அந்த பேப்பர் கார்டில் பதிவு பண்ணிருக்கேன். என்னப்பா பெருசா பேப்பர் கார்டு? இதை வச்சு என்ன பூச்சாடி காட்டியா? இந்த பாருங்க மாமா, வேலைக்கா உயிரும் போயிடுச்சு. அதையும் நாம எடுக்க முடியாம போயிட்டா. எனக்கு வேலையை உயிர் போனதை பத்தி ஒண்ணும் இல்லை. மாமா என்ன பேசுறப்பா? அறிவு காயமாக்கு நாம குறைச்சிட்டு மாமா என்ன சொல்லியிருக்கேன்? மாப்பிள்ள மன்னிச்சிருக்க மாப்பிள்ள, ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டேன். மாமா
செஞ்சிருக்க ஒரு குறைய செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மன்னிக்கிறேன் மாப்பிள்ள? ஏதோ ஒரு இதை என்ன வந்து செஞ்சுட்டேன் மாப்பிள்ள. கேசத்தை கொஞ்சம் கொடுத்துருக்க மாப்பிள்ள. ஆமா, கேசத்தை என்கிட்ட இருக்கும். கேசத்தை எனக்கு தான் உங்களுக்கு பயம் இருக்கும் மாப்பிள்ள. கேசத்தை உங்ககிட்ட இருந்தா எனக்கும் பயமா இருக்கும், எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிருக்கணும். இல்ல மாமா, கேசத்தை என்கிட்ட இருக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். ஏமாத்தி போனா தெரியுதியா? கணக்கு அவன் முத்தூரோட போனா தானே. இல்லடா மரியாதை குறையுது. என்னடா உனக்கெல்லாம் மரியாதை வேண்டிட்டு மரியாதையா கேசத்தை கொடுத்துரு. இல்ல உங்கள்கிட்ட என்ன பண்ணுவீங்க? சுட்டு கொண்டுருவேன். இந்த துப்பாக்கி காட்டி என்ன மறைக்க முடியாமாமா? கணக்கு கேசத்தை தேடு. கணக்கு சாட்சி நம்ம அடிச்சுக்குவோம். கணக்கு கொண்டா. கணக்கு கணக்கு நல்லா அடிச்சு. கணக்கு போறவன் கணக்கு
ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி எவ்வளோ யார் தாரியா ரொம்ப என்ன நீ பஸ்ஸே போன் பண்றானே என்ன சொல்லி மற்ற கேட்டெல்லாம் மொத்தமும் பார்த்துக்கிட்டு என்ன பஸ்ஸே போன் பண்ணிட்டா இப்ப சக்சஸ் ஆகிடலாம் முயற்சிப்போம் எல்லாம் இந்த ஆண்டோட செய்தி அவர் மேல சீட் படி போடு நான் ஏதோ துப்பாக்கிட்டாலும் வீட்டினேன் அவன் கீழே கல்லால் எடுத்து கொல்ல பார்த்தான் ஏதோ தக்காப்பு தான் கால் வந்து கொடுத்தேன் அது எப்படியோ வயிற்றுல வாங்கிச்சுமா. அப்பா உங்களுக்கு என்ன வைத்தியமா பிடிச்சிருக்கு அவர் என் முறமாப்பிள அவருக்கு என்ன பொங்கட்டல் என்ன தப்பு இருக்கு. ஆமா ஒரு பெரிய பணக்காரன் கட்டிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். நீங்க அந்த பிச்சைக்கார பையன் வச்சுருக்கு தப்பு இல்லையா? அப்பா வாழ்ந்தா அவரோட கல்யாணமே வேண்டாம். ஓ நீங்க அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? வாரத்தை வச்சுட்டீங்களா? பையன் டயராக்கே பேசாதீங்க. இப்ப முன்னெச்சரிக்கை அரசாங்கோட தான் வருவேன். நான் என்னோட வக்கீலுக்கு போன் செஞ்சுட்டேன். போன பண்ண முடியாது. அம்மா ரேகா நம்ம வக்கீலுக்கு போன் செஞ்சு வரணுமா? அப்பா நீங்க செஞ்ச குற்றத்துக்கு தடவை கணக்கு நீயாவது போன் செஞ்சு வர சொல்லியா? அவளை வந்து நான் கவனிச்சுக்கிறேன். சரியா உள்ளவே இருங்க பாரு. நீங்க இந்த மாதிரி தவறு செய்யறதுனால நீங்க ஜாமீன் எடுக்க போய்தான் நம்ம நாட்டுல குற்றங்கள் அதிகமாகிட்டே வருது. நீங்க ஜாமீன் எடுத்துட்டு போறீங்க, அவங்க வெளியே போய் மீண்டும் தவறு செய்யறாங்க. வக்கீல்றவங்க இதுக்கு முன்ன நிரவாதி தண்டனை அடங்கக்கூடாதுன்னு வாதாடுறாங்க. இப்போ நீ குற்றவாதி தண்டனை அடங்கக்கூடாதுன்னு வாதாடுறாங்க. எனக்கு தேவை பணம். பணம் கொடுத்தா யாருக்கு வேண்டாம் எப்படி வேணாலும் வாதாடத்தையா. அப்போ நீங்க நீதி நியாயம் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவை பணம் அப்படித்தானே? ஆமா பணம் தான். பணம் இல்லாட்டி யாருங்க மதிக்கா? பணம் இல்லாட்டி எங்களை மாதிரி வைக்கிறதெல்லாம் பிச்சை எடுத்தா சாப்பிடலாம். ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல பணத்தை வாங்கிட்டு குற்றவாளிகளை வெளியே விடல இருக்காங்க. உங்களை மாதிரியும் அவங்கள மாதிரி இருக்க போய்தான் நம்ம நாட்டுல கொலை லஞ்சம் சத்தியங்கள் மறைஞ்சி லஞ்சங்களும் கொள்ளையும் கொலையும் பெருகிட்டே வருது. சரி அதெல்லாம் இப்ப சொல்லுங்க. இதுல கையெழுத்து போடுங்க. இன்ஸ்பெக்டர் சார் நீதியை பத்தி பேசுறீங்க. நாளைக்கு கோர்ட்ல சந்திப்போம். என்கிட்ட பணம் இருக்கியா? பணத்தை வச்சு நான் என்ன வேண்டாம் செய்வேன். மிஸ்டர் மகாலிங்கம், இப்ப நீங்க பணம் செல்லாத்துல வெளியே போகலாம். நாளைக்கு நடக்கிற தீர்ப்புல நீதிக்கு நீயா நானா அந்த நீதியை கோர்ட்ல வச்சு பார்ப்போம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர இல்லை, உண்மையை தவிர வேறில்லை. சத்தியம் சத்தியம். குற்றம் குற்றவை என்று கிழங்கையின் நீதி மற்றும் சரியாக நீதி வழங்க வேண்டும். கணம் நீதிபதி அவர்கள் இங்கே சிறைக்கூண்டில் அழைக்கப்பட்டிருக்கும் மிஸ்டர் மகாலிங்கம் என்னுடைய எதிர்கட்சியரான பாஸ்கரை கடந்த 1/10/94 அன்று கொலை செய்ய முயற்சி ஏற்றார். கட்சிக்காரர் எந்தவித காரணமும் இல்லாமல் சுட்டுக் கொள்ளக்கூடியவர் அல்ல. மிஸ்டர் மகாலிங்கம், நீங்கள் முன்விரோத காரணமாகத்தானே அவரை சுட்டுக் கொள்ள நினைக்கிறீர்கள்? இல்ல, அவன் என் பொண்ணை திருமணத்துக்கு கேட்டான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே என் பொண்ணை கடத்தி போய் கல்யாணம் செஞ்சுட்டு சொன்னான். அதற்காக என் கட்சிக்கார பார்க்கிறேன் நீங்கள் சுட்டு விட்டீர்கள் அப்படித்தானே? இல்ல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கல்லால் எடுத்து எரிஞ்சு என்ன சொல்ல பார்த்தான். நான் தற்காப்புக்காக காலை நோக்கி துப்பாக்கியார சுட்டேன். அது அவன் வயிற்றுல வாங்கிடுச்சு. சரி, நீங்க போகலாம். நீங்கள் வேறு யாரையும் விசாரிக்க போகிறீர்களா? அடுத்து மகாலிங்கத்திற்கு உத்த உறுதுணையாக கூட இருக்கும் கணக்க ராமசாமி விசாரிக்க விரும்புகிறேன். ராமசாமி 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 உண்மை தவிர வேறு இல்லை. உண்மை தவிர வேறு இல்லை. சத்தியம் சத்தியம்.
சம்பவம் நடந்தது நீங்கள் கூடவே இருந்தீர்கள் அல்லவா? இன்னைக்கு நாங்க வேட்டைக்காக துப்பாக்கி எடுத்துட்டு போனோம். நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும் தவிர அனாவசியமாக எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். சரிங்க. சரி, இந்த சம்பவம் நடந்தது நீங்கள் கூடவே இருந்தீர்கள். ஆமாங்க. அப்படின்னா மகாலிங்கம் பாத்திரை சுட்டது உங்களுக்கு தெரியும். தெரியும். அதை பற்றி நீங்கள் சற்று விளக்கமாக கூற முடியுமா? அதாவது வந்துங்க, நானும் எங்க முதலாளியும் துப்பாக்கி எடுத்துட்டு காட்டு பக்கம் வேட்டைக்கு போனோம். அப்ப இந்த பாத்திரம் அங்க வந்தாங்க. வந்துட்டு எங்க முதலாளிட்ட அவர் மகளை ஃபோன் கேட்டாங்க. முதலாளி தலைமுறையாதுன்னு சொல்லி மாத்தினால இவர் கல்லால முதலாளி காட்ட வந்துட்டாங்க. அதனால எங்க முதலாளி தன்னை துப்பாக்கியார தற்பாதுகாப்பா பாலம் வகிச்சுட்டாரு. அது புரிதவரை பயத்துல பாண்டிச்சு. அவ்வளவுதான் நடந்ததா? வேறு ஏதாவது இனிமே இருக்கிறதா? இல்லங்க, அவ்வளவுதான். அதற்காக எனது கட்சிக்கார பாத்திரை மகாலிங்கம் சுட்டு விட்டார். ஆனால் பாஸ்கர் எந்த விதமான தாக்குதல் செய்வதற்கு முயற்சிக்கவில்லை, அப்படித்தானே? இல்லங்க, அத்தையே சொன்ன மாதிரி அவர் எங்க முதலாளி கள்ள கொண்டு அடிச்சு வந்தனால எங்க முதலாளி சுட்டாருங்க. சரி, நீங்க போகலாம். இல்லை, எனது கட்சிக்காரரான பாஸ்கரை விசாரிக்க வேண்டும். ஆனால் அவர் மருத்துவ சிகிச்சை பெற்ற பின்பு வழக்கை தொடர அனுமதி அளிக்குமாறு காலம் நீதிபதிகளை கேட்டுக் கொள்கிறேன். மேலும் மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் எனது கட்சிக்காரருக்கு கட்சிக்காரரை மீண்டும் கொலை செய்ய முயற்சிக்கலாம். அதனால் அவருக்கு தக்க போலீஸ் பாதுகாப்பு வழங்கும்படி நான் நீதிபதி அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். கவலைப்படாத பண்ண எப்படினாலும் கேஸ் நம்ம பண்ண ஜெயிக்க போகுது. இருந்த ஒரே ஆதாரம் கேட்டுட்டு அதையும் உடைச்சிங்க. நமக்கு என்ன கவலை சார்? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, அன்னைக்கு அவன் கோயில்ல இந்த கோயில்ல கொள்ளையிடமா பற்றி ஏன் மறைச்சீங்க அப்படின்னு அவங்க கேட்டா இருந்துருவீங்க. ஹாஸ்பிட்டல் நான் தானே இருந்தேன், அதுக்குரிய சர்டிபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சார், அப்போ நான் மாட்டிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல நீ ஏன் கூட இருந்தேன் நான் சொல்லியிருந்தையா? சரி பண்ண எப்படி நம்ம ஜெயிக்க போறோம். கேட்டு நமக்கு ஜாதகம் தான் அப்படியே போகுது. அவனுக்கு இருக்கும் ஒருத்தவங்க சாட்சி சொல்ல வரமாட்டான். ஏன்னா நமக்கு வக்கீல் சார், நீங்க எதை பேசுவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் பணம் கொடுத்துருக்கேன். கொடுத்த படத்துக்கு விசுவாசமா நடக்கல, நான் என்ன செய்வோம்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, நான் பணத்தை கை நீட்டி வாங்கிட்டேன்னா ஜெயிக்கா விட மாட்டேன். சரி, அதை பார்க்கலாம். என் தொழில அதையும் பார்ப்போம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை உண்மை தவிர வேறு இல்லை. சத்தியம் சத்தியம். நீங்கள் மகாலிங்கத்தை கொலை செய்ய மாட்டீங்களா? இல்லை இல்லை, நீங்க மறுக்கிறீர்கள். அவருடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கேட்டு மிரட்டியிருக்கிறீர்கள். அவர் தரம் மறுத்ததனால் அவரை கொலை செய்துவிட்டு எளிதாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து அவரை கொலை செய்ய மாட்டீர்கள். அவர் உண்மை கால்களை நோக்கி விட்டது, உங்கள் வயிற்றில் பாய்ந்தது. இதுதானே அது நடந்தது? இல்லை, இந்த வழக்கையே மாற்றி விட்டார்கள். நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கடந்த 13 அன்று நான் கொள்கைக்காக எனது தேர்தல்காரருக்கு காட்டுவதை சென்றேன். அப்பொழுது அதுவும் அந்த மகாலிங்கமும் அவருடைய வேலைக்காரான கனக ராமசாமியும் கோவில் நடந்த கொள்ளை முயற்சி பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இல்லை, நீங்கள் தான் பேசி மாற்றிவிட்டீர்கள். இவ்வழக்கை திசை வைப்பது எதிர்பார்த்ததுதான். எனது கட்சிக்காரன பாஸ்கர் எவ்வித தாக்குதலும் செய்ய முயன்றிருக்கவில்லை.